அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில், தமிழ்நாட்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளராக நான் நிற்கிறேன். இந்த நம்மளோட மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி மக்களுக்காக சில உத்தரவாதங்கள், நிறைய பேர் வாக்குறுதியும்பாங்க, என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட கருத்து பிரகாரம் உத்தரவாதங்கள் அப்படின்னு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இங்கெல்லாம் தண்ணீரும் ட்ரைனேஜும் ஒரே பக்கத்தில் போகுதோ அதெல்லாம் சீர் செய்யப்பட்டு சுத்தமான குடிநீருக்கும், கழிவுநீர்கள் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதையிலையும் முறைப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒன் டைம் சொல்யூஷனாக, எந்த பாதிப்பும் நடைபெறாத ஒன்றும் ஒன் டைம் சொல்யூஷனாக எடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நம்ம மயிலாப்பூர் தொகுதியில் ஒரு கால்வாய் இருக்குது, பக்கிங்காம் கால்வாய்ன்ட்டு. இந்த கால்வாய் பல இடங்களில் வளைஞ்சி போகுது. அந்த கால்வாய் ஓரங்கள் நிறையா மக்கள் குடியிருக்காங்க, நிறைய குப்பை மக்கள் குடியிருக்காங்க. மழை வெள்ளங்கள் வரும்போது அந்த மழைநீர் வந்துச்சுன்னா அந்த கால்வாயெல்லாம் தண்ணி லெவல் அதிகமாகிடும். அந்த தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ ஒரு மழை வந்துச்சுனாலே குறைஞ்சபட்சம் ஒரு 2-3 மாதங்களாக அவங்க குடியில் இருக்கவே முடியாது. அவங்களால வெளியே வேறு எதுவும் கல்யாண மண்டபத்துலையோ இல்லை வேறு ஏதோ பிரச்சனை இருப்பாங்க. அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அவங்க பல ஆண்டு காலமாக கேட்டுக்க ஒரே கோரிக்கை, கால்வாய் ஓரத்தில் ஒரு சுற்றுச்சுவர் அமைச்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதை சுற்றுச்சுவர் அமைச்சிட்டா அந்த தண்ணீர் வெள்ளம் உள்ளுக்குள்ள மக்களை பாதிக்காது, மக்கள் குடிப்பகுதிக்கு வராதுங்கிறது அவங்களோட கோரிக்கை. அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி ஆண்டவர்கள், ஆண்டு முடித்தவர்கள், அவங்கெல்லாம் பார்த்தாங்க, எட்டி பார்த்தாங்க. உடனே 2 மிஷின் வரும், குப்பையால் அந்த கூவத்தை க்ளீன் பண்ணுறதுக்கு, அந்த கால்வாயை க்ளீன் பண்ணுறதுக்கு மிஷின் வரும், ஒரு நாள் ஓடும். அவங்க பில்லை போட்டு மை எழுதிட்டு போயிடுவாங்க, செய்ய மாட்டாங்க. அந்த பகுதிகளை கண்டறிந்து அனைத்து பகுதிகளிலும் மக்கள் குடிநீர்களை பாதிக்காத வகையில் கால்வாய் சுற்றுச்சுவர்கள் கண்டிப்பாக கட்டப்படும்.